முதல்ல மனுஷன் பேசின மொழி என்ன மொழி, அவன் எங்கெல்லாம் இருந்தான், அவன் எப்படி கஷ்டப்பட்டான் அப்படிங்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரியான உலகத்தில் எங்கேயோ நடக்கிற ஒரு சில விஷயங்களை 10 நிமிஷம் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க முடியும். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நான் உங்கள் வெண்ணிலிங்கம் பாலகிருஷ்ணன். பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து முதல்ல பேசின மொழி என்ன மொழி அப்படிங்கிறது நமக்கு வந்து யாருக்கும் தெரியாது. ஏன்னா முதல்ல வாழ்ந்த மனுஷன் பார்த்திங்கன்னா வந்து அது நியாண்டர்தால் அப்படிம்பாங்க. ஸோ நியாண்டர்தாலில் இருந்தால் வந்து நிறைய வந்து மனுஷங்களை உருவானாங்க. ஃபஸ்ட்டு குரங்குன்னு சொல்லுவாங்க, குரங்குலேருந்து மனுஷன் உருவானாங்கம்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஆய்வாளர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து நம்ம வந்து மொழிகளை வந்து நம்ம வந்து எப்படி பேசணும்னா வந்து எழுத்தொடி மூலமாகவும் வந்து நம்ம வந்து நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய அமைச்சிருக்கிறோம். ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது வந்து எழுத்து வடிவத்துக்கு உண்டான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அதாவது கல்வெட்டுகள் சொல்கிறாங்க, அதாவது சமவெளி நாகரிகம் சொல்கிறாங்க, அப்புறம் கரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நாகரிகங்கள் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து கல்வெட்டுகளில் வந்து அதாவது லாங்குவேஜ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு, எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படின்னா எழுத்து வடிவத்தில் தான் வந்து ஒளி வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியுது. ஆனால் அங்கே உள்ள மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இடத்துக்கிடம் வேறுபடும். ஏன்னா வந்து ஒரு 100 பேர் ஒரு 200 பேர் இருக்கும்போது ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அப்படி குரூப்பாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த இடத்து அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்க வந்து அந்த குரூப்பில் வந்து இது பண்ணுறாங்களோ அது அந்த மாதிரி தான். இல்லை 100 பேர் 200 பேர் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வேறுபடும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்காங்கன்னா அந்த தலைவன் வந்து அதாவது இப்போ வந்து மழை வருது அப்படிங்கும்போது வந்து ஒரு சைகையால் வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஆரம்பத்திலே அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்திருப்பாங்க. ஸோ பழக்கப்படுத்தினால வந்து அவங்க வந்து அப்படின்னா அந்த மழை வந்தால் வந்து அவங்களுக்கு இப்படி தான் வந்து ஒரு உதாரணம் காமிக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கணும். ஸோ அப்படி அதை அவங்க மெயின்டைன் பண்ணால அது அப்படியே அவங்களுக்கு போயிருக்கும். அதே போல் வந்து ஒன்றுக்கும் வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து அதுக்கு வந்து ஒரு சைகை காமிச்சிருப்பாங்க, போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு செய்கை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து தலைவனோ இல்லாட்டா வந்து அந்த வழியில் உள்ள மக்களோ வந்து என்ன வந்து பின்பற்றிருந்தாங்களோ அதை வந்து அவங்க செய்ய காமிக்க மூலம் அவங்கள வந்து பின்பற்றவங்க வந்து அதை வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இடத்துக்காட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய ஏற்பட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய சமவெளிகள் இருக்குது. அப்புறம் அதேபடி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆட்டு சமவெளிகள் இருக்குது. அப்புறம் காடுகள் நிறைய வந்து போன்ற பகுதிகள் இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவங்க அந்தந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாதிரி வந்து அதாவது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சிலவங்க வந்து அந்த ஆடை இந்த இல்லாமல் வந்து இலைதலைகளை வந்து கட்டிட்டு வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா வந்து மனுஷன் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா வந்து ஆடைகள் இல்லாமல் தான் வாழ்ந்தான். அப்படி வந்து தொட்டு வரும்போது வந்து மனுஷங்களுக்கு என்னாச்சுன்னா வந்து அந்த ஒருத்தங்க பார்க்கும்போது வந்து ஒரு சேமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆடைகளை வந்து மனுஷன் வந்து உடுத்த ஆரம்பித்தான். அப்படி தான் வந்து நாகரிகம் வந்து படிப்படியாக வளர்ந்துருச்சு. அதாவது மொழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது தான். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறது தான் மொழி. அது வந்து மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6500 மொழிகள் பேசப்படுது இந்தியாவில் இல்லை உலகத்தில். அப்படிங்கும்போது வந்து அந்த மொழிகள் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து குறிப்பிட்டு வந்து சொல்ல முடியாது. இப்போ எழுத்துக்கள் வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுத்துக்கள் இதான் இருக்குது. ஸோ வந்து இது தமிழ் வந்து இது வந்து பண்டைய காலத்தில் தோன்றிய மொழி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இது இங்கிலீஷ், இது வந்து இப்போ தோன்றி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து கல்வெட்டுகள் மூலமாக இது வந்து நமக்கு வந்து தெரியுது. ஆனால் பேச்சுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷனை வச்சு பார்த்திங்கன்னா வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய ஒரு இதை வச்சு வந்து நிறைய மிருகங்களை வச்சு வந்து அதாவது வந்து ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா குரங்களை வச்சு வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அது சிம்பன்சிஸ் குரங்கு வச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெறுவட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதிலே வந்து சிம்பன்சிஸ்லேயே வந்து ஜஸ்டஸ் அப்படிங்கிற வகையில் உள்ள குரங்கு இருக்குது. அப்புறம் வேஷோஸ் அப்படிங்கிற குரங்கு இருக்குது. நிறைய இது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து ஒரு ஆப்பில் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கும்போது அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுங்களுக்குள்ளேயே முதல்ல வந்து அந்த காலத்தில் வளரும்போது ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியாக வந்து இப்போ சாதாரணமாக வந்து சிம்பன்சிஸ் குரங்கு இல்லாட்டா வந்து வெறுவட்டு குரங்கு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து சிம்பன்சிஸ் குரங்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து அதுங்கள் கூட்டத்தில் வந்து இப்படி தான் வந்து சில சைகைகள் வந்து உணர்த்தும். அப்படிங்கும்போது வந்து ஸோ இந்த மாதிரியாக சைக்கிள் உணர்த்துனா அதுக்கு வயிறு பசிக்குன்னு அர்த்தம். அப்படின்னா வந்து சப்போஸ் சாப்பாடு மேலே மரத்து மேலே வந்து ஏதாவது ஒரு கனி ஏதாவது பழம் இருக்குன்னா வந்து அது பறிக்கணும்னா ஸோ அது வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுத்தினா அது வந்து அதை பறிக்கணும் அர்த்தம். அந்த மாதிரியாக நிறைய வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லாட்டா வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து வெர்வெட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரங்கு வகை பார்த்திங்கன்னா வந்து அது எப்படின்னா மரத்தில் இருக்கக்கூடியது. சப்போஸ் வந்து இப்போ மரத்தில் வந்து மேலே இருந்துகிட்டு இருக்குங்க குரங்குங்க. சப்போஸ் கழுவு கூட்டங்கள் வந்து அந்த குரங்கை வந்து அதாவது ஜெஸ்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது தொல்லை பண்ணுற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கழுவு வருது அப்படிங்கிறதுக்கு வேண்டி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வகையான ஒரு உணர்ச்சியை வந்து இல்லாட்டா வந்து ஒரு
ஒலியை வந்து எழுப்பும். ஸோ ஒலி எழுப்பும்போது அப்புறம் அந்த இடத்துல மேலே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே உள்ள மரத்தில் உள்ள குரங்குலாம் கீழே இருக்கும். இப்போ கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது பாம்பு ஏதாவது வருதுன்னா அது மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒலி எழுப்பும். இந்த மாதிரி ஒலிகள் மூலமாகவும் வந்து என்னாச்சுன்னா வந்து குரங்குகள் வந்து தன்னுடைய அந்த உணர்ச்சிக்கு வந்து வெளிப்படுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து குரங்குகளும் கிடையாது, ஸோ மனுஷங்களும் இப்படி இந்த மாதிரி தான். ஸோ இந்த குரங்குகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆய்வுபடுத்தும் போது அதுக்கு வந்து லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு அன்னப்பறவை இருக்குது, ஏதாவது ஒரு பறவை இனங்கள் இருக்குன்னா அந்த பறவை இனங்கள் பேர் அது எங்கே வாழ்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து ட்ரெயினப் ஆகி பேசும்போது அதுவே அடிஷ்னலாக வந்து ஒரு சில வார்த்தைகளும் பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காங்க. குறிப்புகள் எழுதும்போது அதாவது மொழிகள் வந்து எந்த இடத்துலேருந்து முதல்ல வந்து உருவானது, எந்த மொழி வந்து ஃபஸ்ட்டு பேசப்பட்டது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியல. ஏன்னா வந்து எழுத்துக்கள் வச்சு பார்த்திங்கன்னா வந்து தமிழ் வந்து முதல் அளவில் வந்து தோன்றிருக்கு, உலகத்தில் வந்து பல மில்லியன் நூற்றாண்டுக்கு முன்னால் தோன்றிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் வந்து எந்த மொழி முதல்ல பேசப்பட்டுங்கிறது ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அது வந்து ஹயாய்டு அப்படிம்பாங்க. ஹயாய்டை வந்து அதை வந்து இப்போ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு ஒலி வகையை வந்து குறிக்குது. ஸோ அந்த ஒலி வகை குறிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து மனுஷன் வந்து இப்போ இல்லை, ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயோ வந்து இல்லை 1,00,000 வருஷத்துக்கு முன்னாலேயோ வந்து பேசினதை வந்து அந்த உரையாடலை வெளிப்படுத்த வந்து அந்த ஹையார்டை பயன்படுத்துது. இது வந்து வருஷத்துக்கு வருஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இடத்துக்கடை வந்து மாறுபடும். பார்த்திங்கன்னா நியூராலஜி, ஜெனட்டிக்ஸு, ஆர்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, அப்புறம் லிங்குஸ்டிக்ஸ் இந்த மாதிரியே சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து இதை நம்ம வந்து வகைப்படுத்தினா கூட நமக்கு பார்த்திங்கன்னா வந்து மொழிகள்லாம் நமக்கு வந்து எங்கேருந்து வந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மொழிகள் வந்ததுக்கான ஒரு ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் வந்து எந்த மொழிகள் எங்கே பேசப்பட்டதுக்கான உண்டான ஒரு ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் மொழிகள் வந்து எந்த மொழிகள் முதல்ல உருவாகிருக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஏன்னா கல்வெட்டுகள் வந்து எழுத்துக்கள் பூர்வமாக வந்து நம்ம வந்து அதை வந்து செதுக்கி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக வந்து மொழிகள் வந்து எந்த மொழி வந்து எந்த இடத்துல முதல்ல பேசப்பட்டது அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அனைமா நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொழிங்கிறது வந்து எந்த வடிவத்தில் எங்கேருந்து பேசப்பட்டது உங்களுக்கும் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து விடைபெறுது உங்கள் நண்பர் இளைஞர் பாலசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.